நாம் மலேகம் அமைப்பின் ஏற்பாட்டில் கொழும்பு ஐந்துலாம்பு சந்தியில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று இன்று காலை இடம்பெற்றது. நீலகாமம் விவகாரத்தை முன்னிலைப்படுத்தி மலேக மக்களின் காணி உரிமை உள்ளிட்ட சில கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கவனஈர்ப்பு முன்னெடுக்கப்பட்டது. கவனஈர்ப்பில் சில அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், மலேக இளைஞர்கள், சிவில் அமைப்பினர் உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்தனர். இது அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டமா அல்ல, ஆனா அரசாங்கத்தினுடைய செவிகளுக்கு மலையகத்தவனுடைய உணர்வு என்னன்னு போய் சொல்லக்கூடிய ஒரு போராட்டம். எங்களை பொறுத்த மட்டும் இந்த நீலகாமத்தில் ஏற்படுத்தப்பட்ட அந்த தொழிலாளர்களுக்கு எதிரான அந்த வன்முறை, அந்த அடக்குமுறை ஒட்டுமொத்த மலையகத்தில் இனி எங்களுடைய கோரிக்கையாக இருக்க போகின்றது. மலையகத்தை சார்ந்த அத்தனை பேருக்கும் இனி நில உரிமை வேண்டும். இது எதிர்காலத்தில் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இன்று நாங்கள் இளைஞர்கள் இந்த வீதிக்கு வந்து போராடுகின்றோம். இந்த போராட்டத்திற்கு நியாயமான தீர்வினை ஜனாதிபதி அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். முன்னாள் ராணுவ உறுப்பினர்களை கொண்ட அந்த குழுவை உடனடியாக வெளியேற்ற வேண்டும். அதற்கு காலக்கெடு விதிக்கின்றோம் 21 நாட்கள். அதே நேரம் காணி உரிமை, வீட்டுரிமை இந்த மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும். இதுதான் எங்களோட பிரதான கோரிக்கைகளாக இருக்கு. இதை தவிர இது அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டமாக யாரும் கருத வேண்டாம். இது மக்களுக்கு சார்பான போராட்டம், மலையக மக்களுக்கு சார்பான போராட்டம். இதேவழி நீலகாமம் விவகாரம் தொடர்பில் இன்றைய சபை அமர்வில் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் கருத்து தெரிவித்தார். கேகாலை, நுவரெலியா, பதுளை, கண்டி, மாத்திரை எல்லா பிரதேசங்களிலும் தொழிலாளர்கள் தனக்கான குடிசை ஒன்றை கட்டுகின்ற பொழுது, தனக்கான சுகாதாரத்துக்காக ஒரு கழிப்பறையை கட்டுகின்ற பொழுது, அவர்கள் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற பொழுது தொடர்ச்சியாக அந்த மக்கள் அடக்குமுறைக்கு உட்பட்டு வருகிறார்கள். எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திலே மலையக மக்கள் பாதுகாக்கப்படுவார்கள். அவர்களுடைய உரிமைகள் நிச்சயமாக அவர்களுக்கு உரிமை வழங்கப்படும். காணி உரிமை வழங்குவதுதான் இவ்வாறான பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையும் என்பதை நாங்கள் நிச்சயமாக ஆணித்தரமாக நம்புகிறோம். எனவே எதிர்வரும் காலங்களிலே இவ்வாறான சம்பவங்கள், காவத்தை சம்பவங்கள் போன்று எங்கும் மலையகத்திலே நடைபெறாமல் இருப்பதற்கு நாங்கள் உத்தரவாதம் அளிக்கின்றோம்.